ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய படம் கோர்ட்டு. இது தெலுங்கு படம். திரு நானி அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் தமிழ் டப்பிங் ஓடிடியில் நீட்டாக அவைலபிலிட்டி இருக்குது. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு 90s கிட்ஸுக்கு உண்டான ஒரு லவ் சப்ஜெக்ட்டுங்க. ஒரு பொண்ணு இருக்கும், ஒரு பையன் விரும்புவான். அந்த பொண்ணோட மாமங்காரன் அந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பான். அவ்வளோதான் 90s கிட்ஸோட ஸ்டோரி தான். பட் ஆனால் அது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் எலிமெண்ட்டாக 2K கிட்ஸ் ஸ்டோரியாக இந்த டைரக்டர் செகண்ட் ஹாஃபில் மாற்றிட்டார். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கோர்ட்டு சீன் தான். அந்த பையன் அவன் மேலே ஃபோக்ஸோ ஆக்ட் பதிவு பண்ணப்படுது. அந்த ஃபோக்ஸோ ஆக்ட் ஏன் பதிவு பண்ணப்பட்டுச்சு, அந்த பையன் பொழைச்சானா, அவங்க காதல் ஜெயிச்சிச்சான்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்டாக கொண்டு போயிருப்பார். ஃபுல் அண்ட் ஃபுல் கோர்ட்டு சீன் தான். கோர்ட்டு சீன் தானே, ஆக்ஷன் காட்சிகள் இல்லையே நம்ம வெறுத்துட முடியாத படம். அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்டாக கொண்டு போயிருக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக தனுஷ் அவர்களோட படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் 90s கிட்ஸோட ஸ்டோரி தான். பட் ஆனால் அந்த ஸ்டோரியை அவர் 90s கிட்ஸ் ஸ்டோரியாகவே முடித்தனால தான் அந்த படம் ஓடலை. பட் இந்த டைரக்டர் பாருங்கள் எவ்வளோ புத்திசாலி. 90s கிட்ஸோட ஸ்டோரியை எடுத்துக்கிட்டு அதில் 2K கிட்ஸோட கோர்ட்டு எலிமெண்ட்டெல்லாம் ஆட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக மாற்றி ஒரு லவ் ஸ்டோரி சப்ஜெக்டை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் முடிச்சிருக்கிறாருங்க. ஸோ அனைவராலும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இல்லை அடல்ட்டு கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக பாருங்கள். தமிழ் டப்பிங் நீட்டாக அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.